Welcome to This Concept Explainer, brought to you by CBSE Scolab of profsam.com. That is profsam.com. இன்னைக்கு நம்ம யூனிட் 4 மூவிங் சார்ஜஸ் அண்ட் மேக்னட்டிசம்ல இருந்து மூவிங் காயில் galvanometer டாபிக்க பார்க்க போறோம். இந்த கான்செப்ட் பார்க்க கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா தெரியலாம், ஆனா அத ரொம்ப சிம்பிளா எக்ஸாம்க்கு தேவையான பாயிண்ட்ஸ் மிஸ் பண்ணாம எப்படி லைஃப் லாங் ஞாபகம் வச்சுக்கலாம்னு பாப்போம். நீங்க கார்ல இல்லனா பைக்ல போகும்போது அந்த ஃபியூவல் கேஜ் பார்த்திருக்கீங்களா? அந்த சின்ன நீடில் பெட்ரோல் டேங்க் ஃபுல்லா இருந்தா எஃப்லயும் குறைய குறைய ஈக்கு பக்கத்துல வருமே. அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு எப்பவாவது யோசிச்சிருக்கீங்களா? ஆமா, அது எப்படி டேங்குக்குள்ள இருக்கிற பெட்ரோல் லெவல அந்த சின்ன நீடில் வச்சு அந்த அளவுக்கு கரெக்டா காட்ட முடியுது? அதுக்குள்ள என்ன இருக்கு? சூப்பர் கொஸ்டின். அது மட்டும் இல்ல, நம்ம பிசிக்ஸ் லேப்ல ஆமீட்டர்லாம் யூஸ் பண்ணுவோம்ல, ஒரு சர்க்கியூட்ல கரண்ட் போன உடனே அதுலயும் ஒரு நீடில் மூவ் ஆகி ரீடிங் காட்டும். இந்த டிவைசஸ் எல்லாம் ஒர்க் ஆகுறதுக்கு பின்னாடி இருக்கிற கோர் பிரின்சிபல் நம்ம இன்னைக்கு படிக்க போற மூவிங் காயில் galvanometer தான். ஆனா இங்க தான் ஒரு சர்ப்ரைசிங் விஷயம் இருக்கு. அப்படியா? என்னது? நம்ம ஒரு 500 rupees லேப் galvanometerல பார்க்குற அந்த ஃபண்டமெண்டல் பிரின்சிபல் தான் ஒரு 5 crore எம்ஆர்ஐ மெஷின்லயும் யூஸ் ஆகுதுன்னு சொன்னா நம்புவீங்களா? வாட்? எம்ஆர்ஐ மெஷின்லயா? ஆமா, ஒரு சார்ஜ்டு பார்ட்டிகிளை ட்விஸ்ட் பண்ற அதே ஐடியா வச்சு தான் ஹாஸ்பிட்டல்ல நம்ம பாடியை ஸ்கேன் பண்றாங்க. ஒரு சின்ன ஐடியா எவ்ளோ பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணலாங்கிறதுக்கு இது ஒரு பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள். வாவ், அது அன்பிலீவபிளா இருக்கு. ஒரு சின்ன நீடில் மூவ்மெண்ட்க்கும் ஒரு ஹியூஜ் எம்ஆர்ஐ மெஷினுக்கும் ஒரே கனெக்ஷனா? அப்போ அந்த கோர் ஐடியா என்னன்னு கொஞ்சம் சிம்பிளா சொல்ல முடியுமா? கண்டிப்பா. இதோட கோர் ஐடியா ரொம்ப சிம்பிள். ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டுக்குள்ள கரண்ட் கேரி பண்ற ஒரு வயர் காயில வச்சா அந்த காயில் சுத்த ஆரம்பிக்கும். சுத்தமா? ஆமா, அது மேல ஒரு திருப்பு விசை டார்க்னு சொல்லுவோம், அது ஆக்ட் ஆகும். அந்த காயில் எவ்ளோ தூரம் சுத்துதுங்கிறத வச்சு அது வழியா எவ்ளோ கரண்ட் போகுதுன்னு நம்மளால சொல்ல முடியும். இதுதான் பேஸ். ஓகே, கரண்ட் போனா காயில் சுத்தோன்னு புரியுது. ஆனா அந்த டார்க்கை வச்சு மட்டும் எப்படி கரண்டோட அளவை கரெக்டா மெஷர் பண்ண முடியும்? அந்த நீடில் ஏன் ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல போய் நிக்குது? எக்ஸலன்ட் டவுட். இதுக்கு ஒரு சூப்பர் அனாலஜி சொல்றேன். ஒரு டக் ஆஃப் வார் கேம், யானி கயிறு இழுக்கிற போட்டி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி. ஒரு பக்கம் டீம் ஏ இழுக்குது, இன்னொரு பக்கம் டீம் பி இழுக்குது. ரெண்டு டீமும் ஒரே பாலத்துல இழுத்தா அந்த ரோப் என்ன ஆகும்? ரெண்டு பக்கமும் நகராம நடுவுலயே பேலன்ஸ் ஆகி நிக்கும். எக்ஸாக்ட்லி. இங்க நம்ம galvanometerலயும் அதேதான் நடக்குது. கரண்ட் போன உடனே அந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஒரு டார்க் கொடுத்து காயில சுத்த ட்ரை பண்ணும். இதுதான் டீம் ஏ. ஓகே. ஆனா அந்த காயிலோட ஒரு சின்ன சுருள்வல் ஸ்ப்ரிங் அட்டாச் பண்ணிருப்போம். அந்த ஸ்ப்ரிங் என்ன பண்ணும்னா, காயில் சுத்துன உடனே அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல இழுத்து திருப்பி பழைய இடத்துக்கே கொண்டு வர ட்ரை பண்ணும். இதுதான் டீம் பி. ஓ, அப்போ இங்க மேக்னெட்டிக் ஃபோர்ஸுக்கும் ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ்க்கும் நடுவுல ஒரு போட்டி நடக்குது. சரியா சொன்னீங்க. கரண்ட் அதிகமா இருந்தா டீம் ஏ யானி மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும். அப்போ காயில் அதிகமா சுத்தும். காயில் அதிகமா சுத்த சுத்த டீம் பி யானி ஸ்ப்ரிங் இன்னும் அதிகமா இழுக்கும். ஒரு ஸ்டேஜ்ல ரெண்டு டீமோட ஃபோர்ஸும் ஈக்குவல் ஆயிடும். ஓ, அப்போ பேலன்ஸ் ஆயிடும். கரெக்ட். அப்போ அந்த டக் ஆஃப் வார் ரோப் மாதிரி நம்ம காயிலும் அங்கே நின்றுடும். அந்த நீடலோட பொசிஷன் தான் எவ்ளோ கரண்ட் போகுதுங்கிற மெஷர்மெண்ட். இப்போ நல்லா புரியுது. அந்த பேலன்ஸ் பாயிண்ட் தான் நம்ம ரீடிங். நீங்க சொல்லும்போதே மைண்ட்ல ஒரு பிக்சர் கிரியேட் ஆகுது. பர்ஃபெக்ட். அந்த மென்டல் இமேஜை இன்னும் ஸ்ட்ராங் ஆக்கலாம். இப்படி இமேஜின் பண்ணுங்க. ரெண்டு பக்கமும் ரெண்டு பவர்ஃபுல் யூ ஷேப் மேக்னெட்ஸ் இருக்கு. சரி. அதுக்கு நடுவுல ஒரு ரெக்டாங்குலர் ஷேப்ல சுத்தப்பட்ட ஒரு வயர் காயில் தொங்கிட்டு இருக்கு. அந்த காயிலோட சென்டர்ல ஒரு சின்ன ஸ்ப்ரிங் அட்டாச் ஆகியிருக்கு. ஓகே. அந்த ஸ்ப்ரிங்கோட ஒரு எண்டுல ஒரு சின்ன பாயிண்டர், ஒரு நீடில் கனெக்ட் ஆகியிருக்கு. நம்ம கரண்ட ஆன் பண்ணும்போது விர்ர்ம்னு அந்த காயில் ட்விஸ்ட் ஆகுது, ஸ்ப்ரிங்க முறுக்குது. அந்த நீடில் ஒரு ஸ்கேல் மேல மூவ் ஆகி ஒரு நம்பர்ல போய் நிக்குது. வாவ். இதுதான் மூவிங் காயில் galvanometerோட எக்ஸ்ரே விஷன். Now let us see how NCERT defines this principle. இந்த பாட்ட NCERT book section 4.10ல இருந்து அப்படியே ரீட் பண்ணுங்க. The galvanometer consists of a coil with many turns free to rotate about a fixed axis in a uniform radial magnetic field. When a current flows through the coil, a torque acts on it. This torque is given by tau equals NIAB. A spring SP provides a counter torque
K phi that balances the magnetic torque. In equilibrium, K phi equals NIAB. பர்ஃபெக்ட். இங்க ரேடியல் மேக்னெட்டிக் ஃபீல்டுன்னு ஒரு வார்த்தை வருது. அது ஏன்னு யோசிச்சிங்களா? தெரியலையே, ரேடியல்னா என்ன, அதுல என்ன ஸ்பெஷல்? அப்புறம் அந்த ஃபார்முலால K phiல வர Kனா என்ன, டார்ஷனல் கான்ஸ்டன்ட்னு போட்டிருக்கு, அப்படின்னா என்ன? ரெண்டுமே அற்புதமான கேள்விகள். ஃபர்ஸ்ட் K, அது ஒன்றும் இல்ல, அந்த ஸ்ப்ரிங் எவ்வளோ ஸ்டிஃபான ஸ்ப்ரிங்னு சொல்ற ஒரு நம்பர். ஒரு ஸ்ப்ரிங்கை ட்விஸ்ட் பண்றதுக்கு எவ்வளோ டார்க்கு தேவைன்னு சொல்றது தான் அது. ஓ, ஸ்டிஃப்னஸா? சரி. ரொம்ப வீக்கான ஸ்ப்ரிங்னா K வேல்யூ கம்மியா இருக்கும். இப்போ அந்த ரேடியல் மேக்னெட்டிக் ஃபீல்டு விஷயத்துக்கு வருவோம். இதுதான் இந்த டிவைஸோட ஒரு கிளவர் என்ஜினியரிங் சீக்ரெட். சீக்ரெட்டா? அப்படி என்ன இருக்கு? ஒரு சைக்கிள் வீல்ல ஸ்போக்ஸ் எல்லாம் சென்டரை நோக்கி போகுதோ அதே மாதிரி இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் எல்லாம் காயிலோட சென்டரை நோக்கி போகும். இதனால என்ன பெனிஃபிட்னா, காயில் எவ்வளோ ஆங்கிள் சுத்தினாலும் அது எப்பவுமே மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு பெர்பெண்டிகுலரா தான் இருக்கும். டார்க்கோட ஃபார்முலால sin தீட்டா வரும்ல, ஆமா. இங்க எப்பவுமே தீட்டா ஈக்குவல் டு 90 டிகிரி. ஸோ sin தீட்டா ஈக்குவல் டு 1. அப்போ டார்க் எப்பவுமே மேக்சிமமா இருக்கும். இதனால தான் நம்ம ஸ்கேல் 0, 1, 2, 3ன்னு லீனியரா இருக்கு. இல்லனா அந்த ஸ்கேல் நான் யூனிஃபார்மா படிக்கவே கஷ்டமா இருந்திருக்கும். ஓ, அதனால தான் அந்த ஸ்கேல் எப்பவும் ஈவன்லி ஸ்பேஸ்டா இருக்கா? இட்ஸ் a design choice for accuracy. சூப்பர். இப்போ அந்த ஃபார்முலா Q5 ஈக்குவல்ஸ் டு NIAB எப்படி ஒர்க் ஆகுதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்ல முடியுமா? ஷோர். இப்போ அந்த ஃபார்முலாவை நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா உடைச்சு பார்ப்போம். ஸ்டெப் 1, காயில்குள்ள I என்ற கரண்ட்டை நம்ம அனுப்புறோம். சரி. ஸ்டெப் 2, அந்த காயில் B என்ற மேக்னெட்டிக் ஃபீல்டுக்குள்ள இருக்கிறதால அது ஒரு டீஃப்ளெக்டிங் டார்க்க ஃபீல் பண்ணுது. இதுதான் நம்ம டீம் A. ஃபார்முலா tau deflecting is equal to NIAB. NIAB. ஓகே. ஸ்டெப் 3, இந்த டார்க்க எதிர்த்து அந்த ஸ்ப்ரிங் ஒரு ரெஸ்டோரிங் டார்க்க tau restoring is equal to K phi கொடுக்குது. இது டீம் B. phi என்பது காயில் எவ்வளோ ஆங்கிள் சுத்திருக்கு என்ற டிஃப்ளெக்ஷன். ரைட். ஸ்டெப் 4, பேலன்ஸ் பாயிண்ட்ல ரெண்டு டீமும் ஈக்குவல் ஆயிடும். ஸோ NIAB is equal to K5. ஸ்டெப் 5, இப்போ இதிலிருந்து 5 மட்டும் ஒரு பக்கம் கொண்டு வந்தா என்ன வரும்? 5 is equal to NABKI. இங்க NABK எல்லாமே ஒரு பர்டிகுலர் கேல்வனோமீட்டருக்கு மாறாத கான்ஸ்டன்ட். ஆமா. அப்ப என்ன ஆகுது? டிஃப்ளெக்ஷன் phi is directly proportional to current I. ஓ, சோ அந்த NABKங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட் ஃபேக்டர். அப்போ கரண்ட் I டபுள் ஆனா டிஃப்ளெக்ஷன் ஃபையும் டபுள் ஆகும். கரெக்ட்டா? எக்ஸாக்ட்லி. யூ காட் த சோல் ஆஃப் இட். நீங்க சொன்னது 100% கரெக்ட். இப்போ ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள். ஒரு கேல்வனோமீட்டர்ல 1 மில்லி ஆம்பியர் கரண்ட் கொடுத்தா நீடில் 10 டிகிரிஸ் காட்டுதுன்னா 3 மில்லி ஆம்பியர்ஸ் கரண்ட் கொடுத்தா எவ்வளோ காட்டும்? அது 30 டிகிரிஸ் காட்டும். பிகாஸ் டிஃப்ளெக்ஷன் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு கரண்ட். பர்ஃபெக்ட். அவ்வளவுதான் கான்செப்ட். யூ அண்டர்ஸ்டுட் த கோர் பிசிக்ஸ். Hope everything is clear so far. This concept explainer is from profsam.com. That is profsam.com. இந்த டாபிக் நம்ம முன்னாடி படிச்ச டார்க் ஆன் அ கரண்ட் லூப் அன்ற கான்செப்டோட டைரக்ட் பிராக்டிக்கல் அப்ளிகேஷன். அங்க தியோரிய மட்டும் படிச்சோம். இங்க அதை வச்சு எப்படி ஒரு ரியல் டிவைஸை கிரியேட் பண்றதுன்னு பாக்குறோம். ஓகே. ஆனா ஒரு கேல்வனோமீட்டரா அப்படியே சர்க்யூட்ல யூஸ் பண்ண முடியாது. ஏன் அப்படி யூஸ் பண்ண முடியாது? அது கரண்ட்டை காட்டுதுல்ல. கேல்வனோமீட்டரை அப்படியே ஒரு சர்க்யூட்ல சீரீஸ்ல கனெக்ட் பண்ணி கரண்ட்டை மெஷர் பண்ணிடலாம்னு நினைக்கிறது. அப்போ அப்படி பண்ணக்கூடாதா? என்ன ஆகும் பண்ணா? கூடாது. அதுதான் பிக்கஸ்ட் மிஸ்டேக். 2 விஷயம் நடக்கும். 1, கேல்வனோமீட்டர் ரொம்ப சென்சிட்டிவ். ரொம்ப சின்ன கரண்ட்லயே ஃபுல் ஸ்கேல் போயிடும். நீங்க பெரிய கரண்ட் கொடுத்தா அது உடைஞ்சிடும். ஐயையோ. ஆமா. செகண்ட், அதுக்கு ரெசிஸ்டன்ஸ் அதிகம். ஒரு ஆம்மீட்டருக்கு ரெசிஸ்டன்ஸ் கம்மியா இருக்கணும். ஆனா எதுக்கு அதிகம்? நீங்க அதை சீரீஸ்ல கனெக்ட் பண்ணா அந்த சர்க்யூட்டோட டோட்டல் ரெசிஸ்டன்ஸையே அது ஜாஸ்தி ஆக்கிடும். ஓ. அப்போ சர்க்யூட்ல போக வேண்டிய உண்மையான கரண்ட்டையும் அது குறைச்சிடும். சோ நீங்க மெஷர் பண்ற ரீடிங்கே தப்பா போயிடும். அது ரீடிங்கே மாத்திடுமா? ஓகே, அப்போ இதுக்கு என்னதான் தீர்வு? எப்படி அதை அம்மீட்டரா யூஸ் பண்றது? சூப்பர் क्वेश्चन. கரெக்ட் ஐடியா என்னன்னா, ஒரு கேல்வனோமீட்டரை ஆமீட்டரா மாத்தணும்னா அதுக்கு பேரலலா ஒரு ரொம்ப சின்ன ரெசிஸ்டன்ஸ், ஷண்ட் ரெசிஸ்டன்ஸை கனெக்ட் பண்ணணும். ஷண்ட் ரெசிஸ்டன்ஸ் அது ஏன் பேரலல்ல?
ஏன் அது ரொம்ப சின்ன வேல்யூவா இருக்கணும்? லாஜிக் புரியல. எக்ஸலண்ட். ஓகே, இப்படி இமேஜின் பண்ணிக்கோங்க. எலக்ட்ரிக் கரண்ட் ஒரு ஆத்துல போற தண்ணி மாதிரி நினைச்சுக்கோங்க. சரி. அந்த சென்சிட்டிவ் கேல்வனோமீட்டர் ஒரு ரொம்ப டெலிகேட் சின்ன வாட்டர் வீல் மாதிரி. அந்த சின்ன வீல்ல கொஞ்சம் தண்ணி பட்டாலே நல்லா சுத்தும். ஆனா மொத்த ஆத்து தண்ணியும் அது மேல போனாதுன்னா என்ன ஆகும்? உடைஞ்சிடும், பிசுபிசா போயிடும். எக்ஸாக்ட்லி. இப்போ நம்ம என்ன பண்றோம்னா, அந்த டெலிகேட் வாட்டர் வீலுக்கு பக்கத்திலேயே ஒரு பெரிய அகலமான கால்வாய் வெட்டுறோம். இந்த கால்வாய் தான் நம்ம லோ ரெசிஸ்டன்ஸ் ஷண்ட். ஓஹோ. ஒரு ஆத்துல தண்ணி போகும்போது ஈஸியான வழியில தான் அதிகமா போகும், கரெக்டா? ஆமா ஆமா. எங்க தடை கம்மியா இருக்கோ அங்கதான் ஃபோர்ஸா போகும். பெர்ஃபெக்ட். இங்க அந்த பெரிய கால்வாய்க்கு ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப கம்மி. சோ ஆத்துல வர 99% தண்ணி அந்த ஈஸியான ஷண்ட் வழியா போயிடும். ஓ. ரொம்ப கொஞ்சம் தண்ணி 1% மட்டும்தான் நம்ம டெலிகேட் கேல்வனோமீட்டர் வழியா போகும். சோ இப்போ நம்ம கேல்வனோமீட்டர் சேஃபா இருக்கும். அந்த 1% கரண்ட்டை வச்சு மொத்த கரண்ட் எவ்வளோன்னு நம்மளால கால்குலேட் பண்ண முடியும். சூப்பர் எக்ஸ்பிளனேஷன். ஓகே, அம்மீட்டருக்கு பேரலல்ல சின்ன ஷண்ட். இப்போ கிளியர். அப்போ வோல்ட் மீட்டரா மாத்தவும் இதே மாதிரி தான் பண்ணணுமா? இல்ல, அதுதான் மிஸ்டேக் 2. கேல்வனோமீட்டரை வோல்ட் மீட்டரா மாத்தவும் ஷண்ட் தான் யூஸ் பண்ணணும்னு கன்ஃபியூஸ் ஆகுறது. ரெண்டு வேறு வேறு. அப்படியா? ஆமா. ஒரு வோல்ட் மீட்டருக்கு ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கணும். அப்போதான் அது சர்க்கிட்ல இருந்து கரண்ட்டை எடுக்காம வோல்டேஜை மெஷர் பண்ணும். அப்போ என்ன பண்ணணும்? கரெக்ட். வோல்ட் மீட்டரை யூஸ் பண்ணா கேல்வனோமீட்டர் கூட சீரீஸ்ல ஒரு பெரிய ரெசிஸ்டன்ஸை கனெக்ட் பண்ணணும். சீரீஸ்லவா? ஆமா. இப்படி பண்ணும்போது அந்த பாத்தோட டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடும். சோ சர்க்கிட்ல இருந்து ரொம்ப கம்மியான கரண்ட்டை மட்டும் தான் அது எடுக்கும். ஓ, இப்படிதான் இது ஒர்க் ஆகுதா? சோ லெட் மீ சம்மரைஸ். ஆம்மீட்டரை மாத்த கரண்ட்டை பெருக்கணும், அதனால பேரலல்ல ஒரு சின்ன ரெசிஸ்டன்ஸ். வோல்ட் மீட்டரை மாத்த கரண்ட்டை தடுக்கணும், அதனால சீரீஸ்ல ஒரு பெரிய ரெசிஸ்டன்ஸ். சரியா? அப்சல்யூட்லி பெர்ஃபெக்ட். இந்த ஒரு லைனை ஞாபகம் வச்சுக்கிட்டாலே போதும். நீங்க எக்ஸாம்ல மார்க்ஸ் லூஸ் பண்ண மாட்டீங்க. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்க சில ஈஸி ட்ரிக்ஸ் சொல்றேன். ஃபர்ஸ்ட், ஒரு ஃப்ரேஸ். இந்த ஸ்டார்டிங் லெட்டர்ஸை மேட்ச் பண்ணி ஞாபகம் வச்சுக்கோங்க. அம்மீட்டர் ஷண்ட் பேரலல், யானி ஏஎஸ்பி. ஏஎஸ்பி போலீஸ் ஆபீசர் மாதிரி. கரெக்ட். இன்னொன்று வோல்ட் மீட்டர் ரெசிஸ்டன்ஸ் சீரீஸ், யானி விஆர்எஸ். ஏஎஸ்பி விஆர்எஸ். இது எப்பவுமே கன்ஃபியூஸ் ஆகாம ஹெல்ப் பண்ணும். சூப்பர் ட்ரிக். ஏஎஸ்பி அண்ட் விஆர்எஸ். இது நல்லா ஞாபகம் இருக்கும். அடுத்த ட்ரிக் ஒரு பிசிக்கல் ஜெஸ்டர். இந்த டார்க் எப்படி ஆக்ட் ஆகுதுன்னு உண்மையாவே ஃபீல் பண்ணோம்னா உங்க ரைட் ஹேண்டை எடுத்துக்கோங்க. ஓகே. ஃபிங்கர்ஸை காயில்ல கரண்ட் போற டைரக்ஷன்ல கர்ல் பண்ணுங்க. உங்க தம்ப் மேக்னெட்டிக் மொமெண்ட் டைரக்ஷனை காட்டும். இப்போ அந்த தம்ப் டைரக்ஷன்ல இருந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட் பி டைரக்ஷனை நோக்கி ஒரு சின்ன தள்ளுங்க. உங்க கை எப்படி சுத்துமோ அதே மாதிரி தான் காயிலும் சுத்தும். ஓ வாவ், இது நல்லா இருக்கு. ரைட் ஹேண்ட் ரூல ஆக்ஷன்ல பாக்குற மாதிரி. இது கண்டிப்பா மறக்காது. ஓகே, இன்னைக்கு செஷனை 3 முக்கியமான பாயிண்ட்ஸ்ல சம்மரைஸ் பண்றேன். 1. ஒரு மூவிங் காயில் கேல்வனாமீட்டரோட பேசிக் பிரின்சிபல். கரண்ட் கேரி பண்ற காயில மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல வச்சா அது ஒரு டார்க்க ஃபீல் பண்ணும். த ஃபார்முலா இஸ் tau ஈக்குவல்ஸ் டு NIAB. 2. இந்த மேக்னெட்டிக் டார்க்க ஒரு ஸ்ப்ரிங்கோட ரெஸ்டோரிங் டார்க் K5 பேலன்ஸ் பண்ணுது. இதனால தான் நீடலோட டிஃப்ளெக்ஷன் phi கரண்ட் ஐக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனலா இருக்கும். 3. ஒரு கேல்வனாமீட்டரை அம்மீட்டரா மாத்த ஒரு சின்ன ஷண்ட் ரெசிஸ்டன்ஸை பேரலலா கனெக்ட் பண்ணணும். அதே வோல்ட் மீட்டரா மாத்த ஒரு பெரிய ரெசிஸ்டன்ஸை சீரீஸ்ல கனெக்ட் பண்ணணும். சோ நெக்ஸ்ட் டைம் ஒரு ஃபியூல் கேஜை பார்க்கும்போது உங்களுக்கு உள்ள இருக்கிற அந்த டக் ஆஃப் வார் ஞாபகம் வரும். 12th CBSE Physics, Chemistry and Mathsல மேக்ஸிமம் மார்க்ஸ் வாங்க profsam.com விசிட் பண்ணுங்க. அது PROF SAM அப்படிதானே? எஸ், PROFSAM.com. நல்லா படிங்க. ஆல் தி பெஸ்ட்.